Hi students, welcome to CS Raj Opener. This is Bhaskaran. In the session பார்த்தீங்கன்னா 12th computer application ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 10 எக்ஸசைஸ் இருக்குது. அதில் அடோப் பேஜ் மேக்கர் அண்ட் ரிமைனிங் 6 எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா பிஹெச்பி பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்டாக இந்த பிஹெச்பி ப்ரோக்ராம்ஸை எப்படி சேவ் பண்ணணும், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படணுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா பிஹெச்பிக்கு XAMPP சர்வர், அப்புறம் பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர், Notepad++. ஓகேங்களா? ஸோ Notepad++ல தான் ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சில பேர் நோட்பேடில் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவுட்புட் வரலன்றதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறது Notepad++ டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட கோடிங், ஓகேவா? ஸோ உங்களோட கோடிங் பார்த்திங்கன்னா Notepad++ல நீங்கள் இது போல் டைப் பண்ணணும், ஓகேவா? ஸோ பிஹெச்பி டேக் யூஸ் பண்ணி இது போல் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த ஃபைலை நான் எப்படி சேவ் பண்ணுன்றதை ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணுன்றதை நான் காட்டுறேன். ஸோ உங்களோட மை கம்ப்யூட்டர், ஓகேவா? ஸோ மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதர்வைஸ் ஒரு சில ஓஎஸ் திஸ் பீஸ்னு இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா லோக்கல் டிஸ்க் சீன்னு இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் XAMPP சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு HD டாக்குமெண்ட்ஸ், ஓகேவா? HD டாக்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்களோட ஃபைலை டைரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களோட ஃபைலை நீங்கள் டைரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்ற பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் Notepad++ல ஒரு ப்ரோக்ராம், ஓகேங்களா? ஃபார் ஈச் லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கோம். இதை நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அனதர் நேமில் சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் போகிறேன், சேவ்னு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கொடுக்கும்போது சேவ்னு கொடுக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி சேவ் பண்ணதால் சேவ் ஆஸ்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் ஆஸ் கொடுக்கும்போது எனக்கு டிஃபால்ட்டாக இது போல் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறதை பாருங்கள், ஓகேவா? ஸோ லோக்கல் டிஸ்க் சியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ XAMPP, ஓகேவா? ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் கொடுத்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ XAMPPன்றதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் HD டாக், ஓகேவா? ஸோ இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் ஃபைலை என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா where.php ஆல்ரெடி இருக்குது. நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபார் ஈச்ன்றதை நான் இப்போ கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபார் ஈச், ஓகே, ஃபார் ஈச் டாட் பிஹெச்பின்றதை நீங்கள் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் சேவ் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ ஃபைல் டெக்ஸ்ட் எடிட்டரில் Notepad++ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் சேவ் பண்ண ப்ரோக்ராம் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், ஃபார் ஈச் டாட் பிஹெச்பின்றது நான் சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த சர்வர், ஓகேவா? ஸோ உங்களோட டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் இருக்கும், எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் பேனல் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் அப்பாச்சின்றது இருக்கும். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு போர்ட் நம்பர், ஓகேவா? ஸோ போர்ட் நம்பர் விசிபிள் ஆகும். ஸோ இது போல் நமக்கு ரன்னிங்ன்றது காட்டுச்சுன்னா நமக்கு நம்மளோட சர்வர் ஒர்க் ஆகுதுன்றது அர்த்தம், ஓகேவா? ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், ஓகேவா, டிஸ்பிளே ஆச்சுன்னா உங்களோட சர்வரில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ சம்டைம்ஸ் சாஃப்ட்வேர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் ரீபூட் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஸோ இது போல் ஒர்க் ஆச்சுன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு ஹைலைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சர்வர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். SAMP கண்ட்ரோல் பேனல் ஒர்க் ஆகுது. எந்த காரணத்துக்கு கொண்டோ இந்த SAMP கண்ட்ரோலை நீங்கள் என்ன பண்ணிட போதுனா கூடாதுன்னா க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே இந்த SAMP கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணி தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணி தான் இருக்கணும், க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களோட Notepad++ல கோடிங்கை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு எப்படி சேவ் பண்ணணுன்றது நான் சொல்லிட்டேன். சார் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது ரன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையானது வெப் ப்ரௌசர், ஓகேவா? ஸோ எனி வெப் ப்ரௌசர், க்ரோம் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், ஓகேவா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ எந்த வெப் ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோம் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இங்கே URLல பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும், ஓகேவா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட், ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ், ஓகேவா, ஸ்லாஷ் உங்களோட ப்ரோக்ராம் பேர். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா where.phpன்னு இருந்தது. நான் இப்போ ஃபார் ஈச், ஓகேவா? ஸோ ஃபார் ஈச்
.phpன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கீ கொடுத்த உடனே எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரோக்ராமை ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா XAMPP சர்வர் தேவைப்படுது, ஒரு வெப் ப்ரௌசர் இருக்கணும், Notepad++ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணணுன்றதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ லோக்கல் டிஸ்க், ஓகேவா? ஸோ லோக்கல் டிஸ்க் சியில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். லோக்கல் டிஸ்க் சியில் தான் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா htdoc, ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சேவ் பண்ணிக்கலாம். எப்பயுமே டேரெக்டாக சேவ் பண்ணுறதுன்றது பெஸ்ட், ஓகேவா? அப்போ தான் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா லோக்கல் ஹோஸ்ட் / உங்களோட ப்ரோக்ராம் நேம் கொடுத்து .phpன்றது கொடுத்து சேவ் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் டவுட் என்னென்னா, சார் நான் இங்கே வந்து ப்ரோக்ராம் நேம் மட்டும் தான் கொடுத்து சேவ் பண்ணணுமா, அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது ரோல் நம்பர் கொடுத்து சேவ் பண்ணலாம்னா ரோல் நம்பர் கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த காரணத்து கொண்டோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். XAMPP கண்ட்ரோல் எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றத ப்ரொசீஜர். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 10 எக்ஸசைஸ், ஓகேவா? ஸோ 6 எக்ஸசைஸ்க்கான ப்ராக்டிக்கல் PHP ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அது எல்லாமே ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டீச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் எப்படி சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடோப் பேஜ் மேக்கரை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ரிமைனிங் இந்த ஒரு எடிஷனுக்கு ஏற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேஜ் மேக்கரை பேஸ் பண்ணி நியூ வீடியோ நம்ம சேனல் மூலிமா கன்வே பண்ணுவோன்றது நான் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.